திரு ரவீந்திரன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அரசின் மீது ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை அவதூறு அல்லது அரைவேக்காட்டுத்தனம் என்று சொல்வது சரியானதா? அது நியாயமானதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற வாதத்தில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை சரிதானா என்று பார்ப்பதற்கு சில புள்ளி விவரங்களை அவரே கொடுத்திருக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் முதலாக நிறைவேற்றிய மனுவே யாரிடமிருந்து வந்தது என்று கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரிடமிருந்து வந்த முதல் மனுவே அவர் இன்றைக்கு குடியிருக்கிற செவ்வந்தி என்கிற அந்த குடியிருப்பில் தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற மனு. அந்த எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதற்கு கூட அந்த மனுவை உடனடியாக சரி என்று அனுமதித்தவர் மாண்புமிகு முதலமைச்சர். அங்கிருந்து துவங்கியது, எதிர்க்கட்சி தலைவரிடமிருந்து துவங்கிய அவருடைய மக்கள் பணி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2021 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று 7ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். 8ஆம் தேதியே இந்த மனுக்களுக்கு அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த மனுவை தனி அதிகாரி ஒருவரை நியமித்து ஏறத்தாழ அதில் 3,21,486 மனுக்கள், அதில் 1,76,268 மனுக்களுக்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஏறத்தாழ 70 நாட்களுக்குள் அதிலே அந்த மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அப்படியானால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த இடத்திலும் தவறான தகவல்களையோ அல்லது செய்யாததையோ சொல்லவில்லை. தொடர்ந்து அவர் செய்து கொண்டே வருகிறார். நான் உங்கள் தொகுதியில் முதல்ல எடுத்த உடனே ஸ்டாலின் உங்களுடன் நான், அதுக்கப்புறம் முதலமைச்சரின் முகவரி என்று அந்த திட்டங்கள் அடுத்த படிநிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 3 லட்சம் மனுக்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகளும் அதில் இருக்கும். அவை உடனடியாக தீர்வு காணப்பட்டது. சில பிரச்சனைகளுக்கு ஓராண்டு 2 ஆண்டு காலங்கள் ஆகும். இப்பொழுது சமீபத்தில் நமது சகோதரர் ஆளூர் சானவாஸ் சட்டமன்ற உறுப்பினர் இங்கு இருக்கிறார். எந்த அளவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மனுக்களில் இந்த குறைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை எடுத்தார் என்று சொன்னால், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரிடமும் கேட்டார், உங்கள் தொகுதியில் ஒரு 10 பிரச்சனை, நீண்ட கால பிரச்சனை, எது தீர்க்கவில்லையோ அதை கொடுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னார். அதைன்படி தீர்க்கவும் செய்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஒரு குற்றச்சாட்டும் வைத்தார். நான் 10 கொடுத்தேன், அதில் 4ஓ 5ஓ தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது, மீதி இல்லை. அப்பொழுது மாண்புமிகு துணை முதலமைச்சர் மிக தெளிவாக பதில் உரைத்தார். அண்ணன் கேட்டதில் 5ஐ தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர் சொன்னது சரிதான், ஆனால் மீதி நிறைவேற்றுவதற்கு நிதி தேவைப்படுத்தப்படுகிறது, அடுத்த ஆண்டில் இருந்து நாங்கள் அதை சரி செய்வோம் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒளிவும் இல்லை, மறைவும் இல்லை. எந்த தரவுகள் இருக்கிறதோ அந்த தரவுகள் அடிப்படையில் நாங்கள் பேசுகிற போது எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றவில்லை. இன்னொன்று, அவரை அறியாமலேயே எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களிடம் போய் மனுக்களை வாங்குகிற போது அந்த மனுக்களை என்னிடம் தந்துவிட்டு உங்களுக்கு நாங்கள் ஒப்புகை சீட்டு தருகிறோம், இந்த ஒப்புகை சீட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற என்னை தேடி உங்கள் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னார். இப்பொழுது அவர் கேள்வி கேட்கிறார், அப்படி ஒருவர் கூட மாண்புமிகு முதலமைச்சரை பார்க்கவில்லையே என்று கேட்கிறார். திட்டங்களை நிறைவேற்றிவிட்டால் ஏன் அவர்கள் வர வேண்டும்? அப்படியானால் அவருக்கே தெரிகிறதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியே கன்ஃபஸ்ட் அண்ட் அப்ரூவ்டு, அதில் அவர் அப்ரூவராக மாறுறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட அல்லது தன்னிடம் வந்த மனுக்களுக்கு அவர் தீர்வு கண்டு விட்ட காரணத்தினால் மக்கள் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. எனவே நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு எதிர்க்கட்சியாக உங்களுக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி என்பது ஒரு வாட்ச் டாக். நீங்க எது நாங்கள் நிர்வாகத்தில் குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி சுட்டி காட்டுவதை அவதூறு என்றோ அல்லது அரைவேக்காட்டுத்தனம் அப்படின்னு சொல்றதோ சரியான ஒரே ஒரு உதாரணம் தம்பி, அவர் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையில படிச்சு பார்த்தா, அதாவது ஒரு பிரச்சனைக்கு கூட நீங்கள் தீர்வு காணவில்லை அப்படிங்கிறார். ஆனா இவரே 24 செப்டம்பர் மாதத்தில் கொடுத்த அறிக்கையில் 20% இருந்து 30% தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லுகிறார். 2019 5,08,179 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது என்று இவர் சொல்லுகிறார். ஆனால் நமது அரசு நிர்வாகத்துறையில் என்ன இருக்கிறது என்று சொன்னால்,
முதலமைச்சர் தன்னுடைய தனி அதிகாரத்திற்கு உட்பட்டு இது மாதிரி மனுக்களை தீர்த்ததில் 90,000 அல்லது 1,00,000 என்பதுதான் ஒரு ஆண்டிலே அதிகமானது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் 70 நாட்களில் ஏறத்தாழ 1,75,000 மனுக்களுக்கு கண்டதுதான் இதுவரைக்கும் சாதனை என்று நிர்வாகத்தில் இருக்கிறது. நாம் இல்லாததை சொல்லவில்லை. இவர் எங்கே இருந்து 5 லட்சத்தை நிறைவேற்றினார்? மனுக்களை எங்கே நிறைவேற்றினார்? அப்படி 5 லட்சம் மனுக்களை இவர் பெற்றிருந்தால் இவர் அறிக்கை கொடுத்திருக்கலாமே. நான் இப்படி 5 லட்சம் நான் வாங்கினேன், இதுல இந்த மக்களுக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன். நான் முன்னாள் முதலமைச்சர், அவர் கையில் அவர் நிறைவேற்றி இருந்த திட்டங்கள் இருக்கும், கொடுத்திருக்க வேண்டியதானே. எதுவும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக இருப்பதை, செய்திருப்பதை அல்லது செய்திகளில் நமது அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். எங்களை காலமெல்லாம் விமர்சிக்கிற ஒரு பத்திரிகையை கூட அதில் எடுத்துக்காட்டி தான் சொன்னார். அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் தீர்வு கண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கிறது. எனவேதான் மக்கள் நம்மளை ஆமோதிக்கிறார்கள், நம்மளை தேடி வந்து. திரு ரவீந்திரன் பேசும்போது பயன்படுத்துறாருல பொத்தாம் பொதுவாக அப்படின்னு வார்த்தைகள் நிறைய இருக்கு. தமிழ்ல வார்த்தைகளா இல்ல சொல்றதுக்கு, விமர்சிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும் போது அரைவேக்காட்டுத்தனம் என மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவரை அப்படி குறிப்பிட்டு விமர்சிப்பது என்பது சரியா அப்படிங்கிறதா கேள்வி. அதாவது முதல் முறை இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்தால் நாம கரெக்ட், நீங்க கேட்கறது நியாயம். என்னங்க எடுத்து சுட்டி காட்டினா உடனே நீங்க அப்படி கேட்பீங்களா அப்படின்னு. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு நாங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லை என்றாலும் நீங்கள் நம்பக்கூடிய ஊடகங்கள் எடுத்து சொல்லி இருக்கிறது, அதன் பிறகும் நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால், அப்படியானால் நீங்கள் பத்திரிகைகளை படிக்காமல், அறிக்கைகளை தெரிந்து கொள்ளாமல், உள்ள கள நிலவரங்களை தெரியாமல் நீங்கள் அறிக்கை கொடுப்பது என்பது அறியாமல் கொடுப்பது தானே. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்புணர்வோடு கொடுக்க வேண்டும் என்பதை பலமுறை சொல்லி தலைவர் சொல்றாரு. முரசொலியை தாண்டி முதலமைச்சர் வேற எந்த பத்திரிகையும் படிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு பதில் விமர்சனம் வைக்கிறார். இல்ல, அதாவது அதைத்தான் நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம வச்சிருக்கிறோம்ல, நம்ம ஒரு பத்திரிகையை எடுத்துக்காட்டி விமர்சனம் வச்சிருக்கோம்ல. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் எந்த இடத்துல அவர் செய்யலங்கிறத சொல்லணும்ல. இப்ப நம்ம பேசுறதோ சட்டமன்றத்தில் சொல்றதையோ இப்ப நான் கூட பேசும்போது ஒரு டேட்டாவை கூட்டிடலாம், குறைச்சிடலாம். ஆனால் சட்டமன்றத்தில் நிச்சயமாக ஒரு முதலமைச்சர் அதை செய்ய முடியாது. உங்களை வைத்துக்கொண்டு பேசியதற்கு பிறகும் நீங்கள் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை பட்டியலிடுங்கள். நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் நிறைவேற்றிவிட்டதை இல்லை என்று சொல்லுகிற போதுதான் அந்த கோபம் வருகிறது. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு சூர்யா, தமிழ்நாட்டை மத்திய அரசு ஓரவஞ்சனையோடு அணுகுகிறது அப்படிங்கிற திமுகவினுடைய விமர்சனம் உண்மையா உள்நோக்கமா? அதான் இப்போ இந்த ஓரவஞ்சனைன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அண்ணன் 10 நிமிஷம் பேசினாரு, ஒரு 2 நிமிடங்கள் நான் சொல்கிறேன். உதாரணமாக தமிழ்நாட்டை மத்திய அரசு ஓரவஞ்சனையாக ட்ரீட் பண்ணுதா அப்படின்றது பார்த்தா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், மருத்துவக் கல்லூரிகள்னு எடுத்துக்கலாம். கடந்த 10 ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இப்போ 11 ஆண்டு ஆகிவிட்டது. 17 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் கொடுத்துக்கிறோம். அதில் 11 அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள். இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஓராண்டில் அனுமதி கொடுக்கப்பட்டது. பல மாநிலங்களில் தமிழகத்திற்கு இவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு கொடுக்கல, இன்க்ளூடிங் 20 பாஜக அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுகின்ற மாநிலங்கள். இப்போ இதனுடைய பெஞ்ச்மார்க் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கடந்த 10 ஆண்டுகள் யூபிஏ அரசாங்கத்தில் 12 அமைச்சர்கள் இருந்தாங்க, 4 கேபினெட் மினிஸ்டர், 8 MOS இருந்தாங்க. அதில் திமுகவினர் பெரும்பாலானவர்கள் இருந்தாங்க. அந்த 10 ஆண்டு கால யூபிஏ சர்க்காரில் தமிழகத்திற்கு இவர்கள் 5 ஆண்டு காலம் அதில் ஆட்சியில் இருந்தாங்க, 2006 to 2011. இந்த 10 ஆண்டு காலங்களில் வெறும் 5 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. அந்த 5மே தனியார் மருத்துவக் கல்லூரிகள். அப்போ நீங்கள் 12 அமைச்சர்களை வைத்துக்கொண்டு தமிழகத்திற்கான பங்காக நீங்கள் என்ன கேட்டு வாங்கினீங்க அப்படின்ற கேள்வி கேட்டால் அதற்கு என்றைக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் அப்போது அவர்களுக்கு ஆட்சியை பிடிப்பது, அதிகாரத்தை பிடிப்பது, இதில் மட்டும்தான் அக்கறை இருந்ததே தவிர தமிழகத்தில் யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்ற அக்கறையே கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 33 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 23 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட கல்லூரிகள். அந்த 23 மருத்துவக் கல்லூரிகளும் பின்புலம் யாருன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது யார் வச்சிருக்காங்கன்றது தெரியும். அப்போ தமிழகத்தின் மீது அக்கறையோடு நீங்கள் 10 ஆண்டு காலம் யூபிஏ சர்க்காரில் என்னென்ன செஞ்சீங்க, அதற்கு குறைவாக இந்த 10 ஆண்டுகளில் என்ன நடந்து விட்டது, நிதி ஒதுக்கீடாகட்டும் இல்லை ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு 10 ஆண்டுகளில் 12 அமைச்சர்களை வைத்துக்கொண்டு 9,000 கோடி ரூபாய் தான் மொத்தமே 10 ஆண்டுகள் இவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த 11 ஆண்டுகளில் பிஜேபி ஒரு எம்பி கூட ஜெயிக்காம, ஒரு அமைச்சர் கூட இல்லாம 1,05,000 கோடி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்திருக்கோம். மெட்ரோ நிதியை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 மாநிலங்கள்ல பிஜேபி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. பல மாநிலங்கள்ல பல ஊர்கள்ல
ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மெட்ரோக்கே நிதி ஒதுக்காதப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னைக்கு இரண்டாவது ஃபேஸ் மெட்ரோவிற்கு 65,000 கோடியில் மத்திய அரசின் பங்காக 8,000 கோடி ரூபாய், அப்புறமா பன்னாட்டு நிறுவனங்களில் கடன் வாங்குவதற்கு 25,000 கோடி ரூபாய்க்கு கேரண்டி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால நான் சொல்வது என்னவென்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை இந்த குற்றச்சாட்டுகளை பிஜேபி மேல வைத்திருக்கிறார். அதற்கு நாங்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டே வரோம். இந்த செக்டார்ல நாங்க யூபிஏ சர்க்கார்ல இடம் பெறும்போது இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தோம், இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம், இவ்வளவு டெவலப்மெண்ட் கொண்டு வந்தோம், அது அடுத்த 10-11 ஆண்டு மோடி அவர்களுடைய ஆட்சியில குறைந்து விட்டது அப்படின்ற ஒரு சுட்டி காட்டினா அதற்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். பொதுவா எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டது பிறகும் கூட ஸ்மார்ட் சிட்டி 12 சிட்டிஸ் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் 5-6 தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதுல இன்க்ளூடிங் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் உட்பட. அதே மாதிரி ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசி முதற்கொண்டு